மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலர் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய மெய்கண்ட தேவநாயனாருடைய 62வது ஆண்டு குருபூசை விழாவிலே தலைமையேற்க இருக்கின்ற நம்முடைய பரன்பாளையம் சுவாமிகள் அவரை பற்றி மிக அழகாக நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே கூறியிருக்கின்ற பெருமான் அவர். அப்படிப்பட்ட சீவன் முத்தராக விளங்குகின்ற நம்முடைய பரன்பாளைய சுவாமிகளுடைய தலைமையில் இந்த விழா நடக்க உள்ளது. இந்த விழாவிற்கு அடியனை இந்த நெறியில் ஆட்படுத்திய சித்தாந்த செம்மல் சிவமையா, பெரியபுராண செல்வரையா மற்றும் சொர்ணா அம்மையார் ஆகியோரது திருவடிகளை இந்த நேரத்திலே நிகழ நினைந்து வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் வாழ்வெனும் மெய்யல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. அத்தகைய ஊழினை பெற்று இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சைவத்தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருடைய திருவடிகளையும் அடியனுடைய மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவை 62வது ஆண்டாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த விழாவிலே கலந்து கொள்ளவும் இங்கே உரையாற்றவும் வாய்ப்பினை நல்கிய நம்முடைய மெய்கண்டார்கள அன்பர்களுக்கு அடியனுடைய வணக்கத்தை என்னுடைய மனம் மெய் மொழிகளான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் இருந்தது என்பதையெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்க்கிறோம். அதை தாண்டி இன்று இந்த விழாவானது மிக சிறப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம உள்ள வந்த போதே இந்த சுபய சுவாமிகள் மடம் திருப்பணி செய்யப்பட்டு அதே போல சாமிகளுடைய குருமூர்த்தத்திற்கு நம்ம பூசைகளை எல்லாம் நிறைவு செய்து உணவு கூடமாக ஒரு பக்கத்தில் அமைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த போன்ற வசதிகள்லாம் இந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கிடையாது. இப்போ நாங்களாம் எங்களுடைய தகப்பனார் நம்ம சென்னிப்பனார் ஐயா மதியம் உரையாற்றுவார்கள். நாங்கள் எல்லாம் வந்து காலையில் உரையாற்றும்படி சோமையா அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். இந்த மெய்கண்டார் குரு விழாவிற்கு அடித்தளம் இட்டவர்கள் யாருன்னு கேட்டால் நம்முடைய சிவமையா, அவரை சார்ந்த பெரியவர்கள். ஏன்னா அவர் போட்ட விதைதான் இன்று இவ்வளவு பெரிய மரமாகி மிகப்பெரிய அன்பர்களுடைய திருக்கூட்டமாக இது உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சோமையா அவருடைய ஒரு அந்த சிவமையா அவனுடைய தொண்டு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பக்கபலமாக நம்ம நஞ்சப்பன் ஐயா, இன்னும் நம்முடைய ஜோதிடர் ஐயா, இன்னும் அங்கே வந்திருக்கிற சுரேஷ் ஐயா போன்ற பல பெருமக்கள் எல்லாம் அன்றைக்கு இன்னும் நிறைய பெரியவர்களே இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு முறை இந்த விழா எப்படி நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விழாவிற்கு நம்ம வந்த பொழுது இங்க மழை, இது பழுதுபட்டு இருந்தது. இந்த சுபைசாமி மடம் ரொம்ப ஒழுகிட்டு ரொம்ப பழுதுபட்டு இருந்தது. அப்போ எல்லாம் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் அங்கே ஏற்பாடு செய்திருந்தாரு. அங்கெல்லாம் நாங்கள் அடிவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்கேயும் அங்கங்கே ஒழுகுது. அப்போ அங்கங்கே நம்ம உட்கார்றதுக்கு இடத்தை தேடி அமர்ந்து இருந்தோம். அதே போல அங்கே உணவு சமைப்பதற்கு, ஏன்னா அங்கிருந்து காய்கறி எல்லாம் கிராமத்திலிருந்து வரணும். இப்பெல்லாம் எப்படியோ நம்முடைய ஜோதிடரையா சுரேஷியா போன்றவர்கள்லாம் இன்றைக்கு அதை ஒரு நிறைவாக ஒரு ஏற்பாடாக செய்து விட்டாரோ. அன்றைக்கி அவங்க காய்கறி கொண்டாரோட அரிசி ஒருத்தர் கொண்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் சமைத்து இதெல்லாம் உணவு பரிமாறி அதன் பிறகு விழா தொடங்கியது. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் நம்ம விழா, இதே நேரம் ஆயிரும், 11 மணிக்கு தான் விழா துவங்குவோம். இது போன்ற சிரமங்களை கடந்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் என்று சொன்னால் அது நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாருடைய குருவர்களும் சோமையா அவர்களுடைய குருவர்கள் என்றுதான் நாம் அங்கே சொல்ல வேண்டும். அந்த அளவிலே இன்றைக்கு இந்த விழாவானது நம்ம முன்பு பேசிய நம்முடைய வரவேற்புரை நிகழ்ச்சி ஐயா அவர்கள் சொன்னாங்க, இந்த குருபூசையால் என்ன பயன் இல்லைங்களா? நல்ல ஒரு கேள்வி. எத்தனையோ இன்றைக்கு விழாக்கள் நடைபெறுகின்றன, கோயிலில் திருக்கோயிலில் விழாக்கள் எல்லாமே நடைபெறுகிறது என்று சொன்னாலும் கூட இந்த விழாவால் என்ன பயன்? 2 நாளைக்கு முன்னாடி நாம் எல்லாம் பார்த்தோம்,
எவ்வளவு ஒரு கோலாகலமான விழா நடந்தது. தீபாவளி திருநாள் என்றும் தீப ஒளி திருநாள் என்றும் வாழ்த்துக்கள் நிறைய வந்த வண்ணம் இருந்தது. எல்லாம் புத்தாடை உடுத்தி பிறகு அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு எப்படி மக்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரதம் மட்டுமல்ல, உலகமெங்கும் கொண்டாடப்படும் ஒரு விழாவாக அந்த தீபாவளி திருநாள் நடைபெற்றது. அது தீப ஒளி திருநாள். இன்னைக்கு நாம இங்க எடுத்திருக்கின்ற விழாவானது சூரிய ஒளி திருநாள். நல்லா நீங்க அந்த சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும். தீப ஒளிக்கும் சூரிய ஒளிக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது நாம நன்றாக தெரியும். தீப ஒளி தேவைதான் நமக்கு. ஒன்தலை என்று சொல்லுவார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார், இந்த ஞானசம்பந்த பெருமான். இந்த ஒன்தலை, அதாவது இது அதுவும் ஒரு விளக்கு தான். அறிவு விளக்கம் செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட அது சில நேரங்களில் மயக்கத்தை கொடுத்துரும். தீப ஒளி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது சுட்டறிவை தான் தரும். நீங்க அந்த தீப ஒளி ஒரு கால இடம் எல்லைக்குட்பட்டது. இப்ப தீபத்தை இங்க ஏத்துனீங்கன்னா வெளியே போனா நமக்கு இப்ப இந்த லைட் எரியுது, இந்த டியூப் லைட் இங்க இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வெளியே போனா இதனுடைய வெளிச்சம் நமக்கு தெரியாது. இப்ப தீப ஒளி என்பது மயக்கத்தை தான் தருமோ தவிர ஓரளவிற்கு நம்முடைய அறிவை விளக்கம் செய்யுமோ தவிர, இதே சூரிய ஒளி எடுத்துக்குங்க. சூரியன் நீங்க வெளியில போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஆனது இந்த சூரிய ஒளி. இங்கேயும் வெளிச்சம் வருது, வெளியிலையும் வெளிச்சம் வருது. எங்கு சென்றாலும் இந்த சூரிய ஒளியானது நம்முடைய அறியாமையை போக்குகின்ற ஒரு ஒளி, நம்முடைய அறிவை விளக்கம் செய்கின்ற ஒளி. அப்போ உங்களுக்கு தீப ஒளி சிறந்ததா, இன்றைக்கு நாம் நடத்துகின்ற சூரிய ஒளி, இதை சூரிய ஒளின்னு சொல்ல அந்த விழாவை ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம சொல்ல அவருடைய மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கராகிய அருள்நந்தி சிவாச்சாரியர் சொல்றார், பண்டை மறை வந்தரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன். அப்படி பட்டம் எப்படி சொல்றாரு பாருங்க. தன்னுடைய குருநாதரை அருள் கதிரோன் என்று சொல்லுகிறார். அருள் என்றால் ஞானம், அறிவு எல்லாம் சேர்ந்ததான் அந்த அருட்கதிரோன் என்று சொன்னால், நம்முடைய மொழியில ஞான சூரியன் வச்சுக்கலாம் அவரை. இல்லை இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா பகுத்தறிவு பகலவன். இப்ப நிறைய பேருக்கு பகுத்தறிவு பகலவன் பட்டம் கொடுத்துட்டோம். ஆனா உண்மையான பகுத்தறிவு பகலவனாக விளங்குபவர் மெய்கண்ட தேவநாயனார். அது நாம சொல்லல, நம்முடைய அவருடைய மாணாக்கராகிய அருள்நந்தி சிவாச்சாரியர் சொல்றார், அருட்கதிரோன் என்று சொல்லுகிறார். சரியே, இந்த சிவஞான போதம் நம்ம நிறைய இப்பொழுது முதலையாக திருவாவடுதுறை ஆதீனம் தான் இதற்கு ஒரு வகுப்பினை ஏற்பாடு செய்து அந்த வகுப்புகள் நடைபெற்றன. அதுக்கப்புறம் நம்முடைய சைவ பாட வகுப்பாக நம்முடைய தேர்விலிருந்து மணிவாசர் மன்றமும் இப்போ வகுப்புகள் நடைபெறுகின்றன. தர்மயாதீனம் ஏதோ ஒரு வகையாக இந்த வகுப்புகள்லாம் நடைபெற்று மெய்கண்டார் பகவத்கீதைன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஆனால் சிவஞான போதம்னு கேட்டா தெரியாமல் இருந்தது 1990க்கு மேலதான் நம்ம மடங்கள் எல்லாம் அதை முன்னிறுத்து சொன்னாங்க. ஆனால் நம்முடைய சிவமையா அவர்கள் இதை 62 ஆண்டு 80 ஆண்டு இருக்குங்கிறார். நம்ம சண்முகமையா சொன்னது 80 ஆண்டுகளாக இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால், அப்ப எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அவர்கள் இதை எடுத்திருப்பார்கள். அதுவும் நீங்க பாருங்க, அந்த பிச்சாண்டாம்பாளையம் போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு ஊர் அந்த காலத்துல. இன்று வரைக்கும் அப்படிதான் இருக்குது. கிட்டத்தட்ட போக்குவரத்து வசதி குறைவு. அங்கிருந்து ஒரு ஞான சூரியனாக அருட்கதிரோனாக நம்ம ஐயா இங்க எல்லாம் சொன்னதுனால நாம் இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவிலே இந்த மெய்கண்ட தேவநாயனாருடைய குருபூசை விழாவுக்கு நம்ம எல்லாம் இது நம்முடைய முன்னைத்தவத்தின் காரணமாக இப்ப அமர்ந்து இருக்கிறோம். இப்போ இந்த மெய்கண்ட தேவநாயனார் இது போன்ற தத்துவங்கள் இன்னைக்கு சிவஞான போதத்தை ஈடாக இப்ப நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. இப்போ நம்முடைய மத்துவர் ராமானுஜர், அதே போல நம்முடைய ஆதிசங்கரர் போன்றவர்கள் எல்லாம் பல தத்துவங்களை நமக்கு சொல்லி வந்தார்கள். அப்ப இந்த சிவஞான போதம் என்ன சொல்லுகிறது, ஏன் இவ்வளவு சிறப்பு? இன்று ஆனந்தராசனையா தான் சொல்லுவாங்க, இன்று உலகில் தோன்றி வழங்கி வருகின்ற நூல்களுள் தலைமை நூலாக போற்றப்படுவது சிவஞான போதம் சொல்லிட்டார். எதற்காக அந்த தலைமை நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ மற்ற நூல்கள்லாம் சொல்வதை போல இல்லாமல், இப்போ நம்ம கடவுளை கண்ணால் காண முடியுமா? யாராவது பார்த்துருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கலாம். யாராவது கடவுளை கண்ணால் நாம பார்க்க முடியாது. கருவிகரணங்களால் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோமா? யாராவது ஒருத்தர் கை தூக்கு, நான் கடவுளை பார்த்துட்டுங்க எல்லாம் உணர்ந்து விட்டேன் என்று. ஏன்னா கண்ணால் காணப்பட முடியாத
கடவுளை நமக்கு மிக பரிச்சயமான உலகப் பொருள்களை கொண்டு, உலகத்தை கொண்டு கடவுள் உண்டு அப்படின்னு நிறுவுகிறார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். இது ஒரு பெரிய நம்முடைய கருதல் அளவின் மூலமாக நமக்கு நிறுவுகிறார். முதல்ல கடவுள் உண்டு, அதற்கு வேறாக உயிர்கள் உண்டு, இவற்றை இரண்டையும் பிரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆணவம், கண்மம், மாய என்ற பாசம் உண்டு. இது 3 பொருள்களும் உண்டுன்னு சொல்லி அதுக்கு இலக்கணம் சொல்றார். இதெல்லாம் ஒரு நெறிப்படுத்தி, வரிசைப்படுத்தி, முறைப்படுத்தி அருளியதுதான் இந்த சிவஞான போதம். அதனுடைய சிறப்பு. அவர் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆகவே கடவுள் உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டார். சொன்னா நாம நம்புவோமா? இது ஏற்கனவே ஆகமத்தை படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, நமக்கு நம்பிக்கை வரல. அவர் நமக்கு கருதல் அளவையின் மூலமாக, மலை மேல நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால் புகை வருகிறது. அப்ப அங்க என்ன இருக்குது? புகை வருகிறது என்று சொன்னால் அங்கு இருப்பது நெருப்பு என்பதை நம்ம கருதல் அளவையின் மூலமாக உணர்றோம். அதுபோல காணப்படுகின்ற நமக்கு பரிச்சயமான இந்த உலகத்தை கொண்டு, உலகப் பொருள்களை கொண்டு இறைவன் உண்டு அப்படின்னு நிறுவுகிறார். முதல் நூற்பாவில் நம்ம இப்ப படிச்சோம். அதுபோல அந்தம் ஆதி என்மனார் புலவர், அந்தம் செய்யக்கூடிய இறைவனே இந்த உலகிற்கு முதல்வன் என்பதை முதல்ல கடவுள் உண்டு. அது யார் அந்த கடவுள்? பல குழப்பம் நமக்கு நிலவுகின்றது. அதையெல்லாம் போக்கி அந்தம் ஆதி என்மனார் புலவர், அந்தம் செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் தான் உலகிற்கு முதல் அப்படின்னு நிறுவியவர் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அதுக்கப்புறம் நம்மை பற்றியெல்லாம் உயிர்களை பற்றி சொல்றாரு, பாசத்தை பற்றி சொல்லி இப்படி சொல்லிட்டு வர்றார். வந்ததன் பிறகு அவர் முதல் 2 அதிகாரமாக வகுத்து கொண்டார். இப்போ நம்ம ஒரு தோற்றுவாய் இன்னைக்கு நாம பார்க்க போறது 9, 10, 11 3 நூற்பாக்களும் கொண்ட ஆழமானவை, அனுபவத்தில் உணர வேண்டியவை. 9ஆவது நூற்பாவும் சரி, 10, 11 3 அனுபவத்தில் உணரக்கூடிய, குருநாதர் உணர்த்திய பிறகு நம்முடைய அறிவு அறிகின்ற அந்த செய்திகள் எல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில இது நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் முதல்ல பொது அதிகாரம்னு 6 நூற்பாக்களை வச்சுட்டார். சிறப்பு அதிகாரம் என்று பிற்பால் 2, 6 நூற்பாக்களை வகுத்து கொண்டார். முதல் 3ல இந்த பொருள்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டார். அடுத்த 3 நூற்பாக்கள்ல இந்த பொருள்களுடைய இலக்கணம் என்னன்னு சொல்றார். எதற்காக இலக்கணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம உலகியல்ல பார்த்தோம்னா ஒருத்தரோட பழக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவினாசிக்கு வர்றோம், யார் இல்லத்துக்கு போலாம்? சரிங்க, சண்முகம் ஐயா இருக்காரு, அவருடைய இல்லத்திற்கு. ஏன்னா அவர் திருமுறைகளில் ஈடுபாடு உள்ளவர், சித்தாந்தங்களில் தோய்ந்தவர். இப்ப பாருங்க, அவரு 9ஆம் நூற்பா கடந்த ஆண்டிற்கு முன்பு ஆண்டுக்கும் இந்த 9ஆம் நூற்பாடியாருக்கு கொடுத்திருந்தாங்க. பேசும்போது 9ஆம் நூற்பாவுக்கு முக்காவாசி விளக்கம் அவரே கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கு சுரேஷ் 5 நிமிஷம் பேச சொல்றதுனால விளக்கம் பாதியோடு எழுதிட்டார். அப்ப அவரோட நாம் பழகலாம், அவருடைய இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் நம்முடையவர், இவர் நம்முடைய குணத்திற்கு ஒத்தவர், இவர் நம்முடைய அடியார் அப்படின்னு சொன்ன, அதுபோல அந்த 3 பொருள்களுடைய இலக்கணத்தை சொல்லி எந்த பொருள் எந்த பொருளோடு சேரக்கூடிய உரிமை உள்ளது அப்படிங்கிறத வரிசையை சொல்லிட்டு வர்றாரு. அடியான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி தான், இருந்தாலும் கூட இப்ப நம்ம பார்க்க போறது 9, 10, 11. அப்புறம் அதுக்குள்ள போயிட்டோம்னா இதெல்லாம் முன்னாடி என்ன நடந்தது என்பதை நாம் சிந்திக்க மாட்டோம். முதல்லயே ஒரு தோற்றுவாய்க்காக இதை சொல்லுகிறேன். அப்போ மெய்கண்ட தேவநாயனார் உடைய அருளிய சிவஞான போதம் நமக்கு மெய்ப்பொருள் இது, பொய்ப்பொருள் இது என்று சொல்லி அந்த மெய்ப்பொருள் மெய்ப்பொருளோடு தான் சேர வேண்டும் என்பதை சொல்றதுதான் அவருடைய அந்த பொருளாக கொண்டு 6 நூற்பாக்களை அவ்வாறு அமைத்துக் கொண்டார். அப்போ பதியினுடைய இலக்கணம், இறைவனுக்கு இதுதான் இலக்கணம், இறைவனுடைய இயல்பு என்ன, பொது இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன, உயிர்களுடைய பொது இயல்பு, சிறப்பு இயல்பு, அதே போல பாசங்களினுடைய இயல்பு, இதையெல்லாம் நமக்கு முதல்ல ஒன்றொன்றாக சொல்லி விளக்கம் செய்கிறார் முதல் 6 நூற்பாவில். 7ஆவது நூற்பாக்கு வருகின்ற பொழுது இந்த 7, 8, 9 என்பது சாதன இயல் என்று வைத்தாங்க. சாதனை என்ன சாதனம்? இன்றைக்கு எத்தனையோ சாதனை, ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கின ஒரு சாதனை, அல்லது நம்முடைய படிப்பில் தங்கப்பதக்கம் வாங்கிவிட்டால் ஒரு சாதனை, இதெல்லாம் உலகியல் சாதனைகள். இவர் சொல்லக்கூடிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த
இப்போ முதல்ல 6 பொருள்களும் அதனுடைய இலக்கணத்தை சொன்ன 3 பொருள்கள் அதனுடைய இலக்கணத்தை சொன்ன பிறகு யார் யாரோடு சேர வேண்டும் அப்படிங்கிறது 7ஆம் நூற்பால ஒரு வரையறை செய்கிற உரிமை யாருக்கு உள்ளது. யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. நம்மை இருதிறன் அறிவுள்ளதுன்னு சொல்லிட்டார். அதாவது யாவையும் சூனியம் சத்தெதிர், அதனால சத்து சுட்டு வியாபக அறிவாக இருக்கின்ற இறைவன் இந்த சுட்டுப்பொருள்களாகிய உலகத்தை பாசப்பொருளை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, அனுபவிக்க மாட்டார். அது முதல்ல சொல்லிட்டார். யாவையும் சூனியம், சூனியம் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னால ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அவருடைய வியாபகத்துள் அடக்கம். அதனால அவருக்கு வேறாக எதுவும் இல்லை என்று சொல்வதற்காக தான் யாவையும் சூனியம் சத்தெதிர் என்று சொன்னார். அதில் சத்தே அறியாது, அதனால அதை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அந்த அவருடைய அறிவு வியாபகமான அறிவு, சுட்டறிவு இல்லாத காரணத்தினால் அதை அறிந்து அனுபவிக்க மாட்டார். இதை முதல்ல சத்துக்கு வரையறை பண்ணிட்டார். நீங்க ஒன்னும் சத்து என்று சொல்லணும்னா ரொம்ப குழம்ப வேண்டாம், அறிவுள்ள பொருள்னு வச்சுக்க. இப்ப இறைவன் பேரறிவுள்ள இறைவன் என்றும் நிலைத்திருக்கின்ற பொருள், அதுதான் இறைவன். அவருக்கு இதெல்லாம் இல்லை. அசத்து அறியாது. அப்ப அசத்து என்று சொன்னால் அறிவில்லாத உலக பொருள். இந்த மேசை, இந்த நாம் பேசுகின்ற ஒளிபெருக்கி, நம்முடைய தனு கரண புவன போக நாம் பெற்றிருக்கின்ற இந்த உடல், இது அனைத்தும் சடப்பொருள். ஆகவே அதை அசத்துன்னு சொல்லிட்டார். அதுக்கு அறிவு உண்டுங்களா? நம்ம உடல் அறியுமா? எது அறிவது? எது உயிர் தான் அறிகிறதோ, அதை விட உடல்னால அறிவு கிடையாது. இது நமக்கு துணை செய்யும், நம்ம அறிவுக்கு துணை செய்யறதா இந்த தனுகரணம் உங்கள் எல்லாமே தவிர இது தானா அறியுமா? அறியாது. ஆகவே அசத்து பொருள்களாகி இந்த உலக பொருள்கள் அறியாது, இலது. அதுக்கு அறிவு இல்லை, அசத்து இலது அறியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இத அப்ப இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிக்கக்கூடிய 3வது பொருள் நம்ம தான். அப்போ சத்தாகிய, அதாவது அசத்து பொருள்களாகிய அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவே மாறக்கூடிய தன்மை உள்ளது நாம. இங்கேயும் சேரலாம், அங்கேயும் சேரலாம். இப்ப போய் இவங்களோட நம்ம அடியார் கூட்டத்தில் இருக்கலாம், இவர்களோடும் நாம சேரலாம். அதே போல அஞ்ஞானத்தை தருகின்ற உலகவரோடும் நம்ம சேரலாம், இல்லைங்களா? ரெண்டு பக்கம் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இது நம்ம சென்னிதாரியா சொல்லுவாங்க, அந்த உயிருக்கு ஒரு இலக்கணத்தை. 2 கட்டான் ராகித்தாள் மாதிரி. சோளத்தட்டை நம்ம சாப்பிட முடியாது, ராகி தட்டு சாப்பிடலாமா? இந்த இதை நம்ம கம்பு சாப்பிடலாம், கம்பந்தட்டு சாப்பிடலாங்களா? இனிக்குமா? சோளத்தட்டு சாப்பிட முடியாது, நம்முடைய ஆடு மாடுகள் தான் சாப்பிடும். அப்போ இதை நம்ம எப்படி இருக்கிறோம்? ராகித்தாள் மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்குமா சுவையா, அப்புறம் சொக்கு தட்டிடுவோம் அப்படிவாங்க. இது கிராம வழக்கத்துல, இது நம்முடைய செடிகளை பறைய இதே அவையில அவர்கள் சொல்லியது. அப்ப இருதிறன் அறிவுள்ளது என்று சொன்னால் நாம அங்க சேர்ந்தா அப்படி இருப்போம், இங்க சேர்ந்தா திருக்கூட்டத்துக்கு வந்தா இப்படி இருப்போம், அங்க போனோம்னா அப்படி இருப்போம். அப்படி நம்முடைய அறிவானது இருதிறன் அறிவுள்ளது என்று சொல்லி இறைவனை அறியவும் அனுபவிக்கவும் உரிமை உடையது இந்த உயிர்கள். நமக்கு உரிமை கொடுத்துட்டார் சாமி. ஆனால் நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த மெய்கண்டார் குருபூசி வர்றது. இறைவனை சாரும் நமக்கு உரிமை உள்ளது. ஏன்னா அவருடைய மக்கள் தானே நாமெல்லாம். இறைவனுடைய அவர் தான் நமக்கு இந்த உடல் கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்தது, சாமி தான் கொடுத்திருக்காரு. ஆகவே அவரை நாம் அடையக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. தகுதி இருக்குதான்னு பாருங்க. தகுதி யாருக்கு இருக்குன்னா இங்க வந்திருக்கோம் இல்லையா, மெய்கண்டார் குருபூசிக்கு வந்தவங்களுக்கு தகுதி கண்டிப்பாக உண்டு. இதுல எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டியதில்லை. அப்போ இப்படி நம்மை இறைவனை அடையக்கூடிய உரிமை உடையது உயிர்கள், அறிந்து அனுபவிக்கூடிய உயிர்கள் சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாதனைகளுக்கு வந்தாச்சு. 7வது நூற்பா முதல் சாதனம், இறைவனை அடையக்கூடிய வழி என்ன, என்ன சாதனை செய்தால் இறைவன் திருவடியை அடையலாம் அல்லது இறைவனை அறியலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார் 8ஆம் நூற்பாவில். ஒரே ஒன்றும் செய்யாதீங்க, நீங்க தவம் செய்யுங்கள், அவ்வளவுதான். தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா, நாம காட்டுல போய் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி இருக்கிறது தவமா என்று சொன்னால் அது தவம் அல்ல. சரியை கிரியை யோகம் என்ற தவத்தை செய்யுங்கள்.
அப்படி அந்த தவத்தை செஞ்சீங்கன்னா என்ன, ஏதோ ரிசல்ட் வேணும் இல்லையா? நாம் எதை செஞ்சாலும் அதுக்கு ஏதோ ஒரு நமக்கு பிரதிபலன் வேண்டும். ஏதாவது லாபம் இல்லாம இந்த வேலையை செய்வோங்களா? இன்றைக்கு வந்திருக்கிறது ஆன்ம லாபம், ஆன்ம சுத்தி இதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ 9வது 30வது அதுதான் பார்க்க போறோம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பயன் கருதியே நாம் எந்த ஒரு செயலையும் செய்வோம். இப்ப நீ போய் தவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டார். சரி, எனக்கு என்னங்கய்யா லாபம்?